அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தியாயம் 64, வசனம் 16. உங்களால் இயன்றவரை அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவனுக்கு செவி சாயுங்கள், அவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், நல்ல வழியில் செலவு செய்யுங்கள், அது உங்களுக்கு நன்மையாக அமையும். யார் தம் உள்ளத்தினுடைய உலோபித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் ஆவார்கள். சுபஹானல்லாஹ். இதுதான் இந்த ஆயத்து. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களால் இயன்றவரை, அதாவது உங்கள் சக்திக்கு ஏற்ப, உங்களால முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சுங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சக்தி தந்திருக்கிறான் அப்படின்னு நீங்க அளந்து எடை போட்டு வச்சுக்கணும். சாப்பாடு தந்திருக்கானா, உடை தந்திருக்கிறானா, உறைவிடம் தந்திருக்கிறானா, நல்ல மற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறானா, இல்லை நம்மளை பிச்சை எடுக்க விட்டுருக்கிறானா, இதெல்லாம் அளவுகோல். உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சக்தியை தந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அளவுகோல். என்னென்ன பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு வந்திருக்கீங்க? உடல் ரீதியான பிரச்சனையா, மன ரீதியான பிரச்சனையா, வாழ்க்கையில என்ன போராட்டம், எதெல்லாம் கடந்து வர்றதுக்கான சக்தியை இறைவன் உள்ளத்துல எவ்வளோ வலிமையை தந்திருக்கான், சக்தியை தந்திருக்கிறான், சக்திக்கான அளவுகோல். அப்ப இதெல்லாம் நீங்களே அகத்தாய்வு செஞ்சு இறைவன் நமக்கு என்னென்ன சக்தியை தந்திருக்கிறான். சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கும், சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் கோடிக்கணக்கில் இருக்கும், சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் மாசம் மாசம் 0 ஆயிரும். அப்ப இறைவன் பொருளாதாரத்துல என்ன சக்தியை தந்திருக்கிறான் அளவிட்டு பாருங்க. இறைவன் உங்களுக்கு எவ்வளவு சக்தியை தந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். சரி, எவ்வளவு சக்தியை தந்திருக்கான்னு எடை போட்டுட்டு அப்ப அந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ்வை அஞ்சுறீங்களா அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அகத்தாய்வு செஞ்சு ரெண்டையும் டேலி பண்ணி பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்றை செய்யுமாறு உங்களுக்கு நான் கட்டளையிட்டால் அதை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். ஒன்றை செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு நான் தடை விதித்தால் அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உன்னை செய்யுங்கன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. தான தர்மம் செய்யுங்கன்னு நான் சொல்றேன். இந்த போருக்கு நீங்க இவ்வளவு தான தர்மம் செய்யுங்க, எல்லாம் சிறப்பா தான தர்மம் செய்யுங்கன்னு சொன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நான் 100 பவுன் வச்சிருக்கேன், நான் ஒரு 25 பவுன் இந்த போருக்காக கொடுக்குறேன், அதான் என்னால முடியும்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும். என்னால ஒண்ணுமே கொடுக்க முடியாது அப்படின்னு போறதுக்கு பதில 1 பவுன் கொடுக்கறதோ 20 பவுன் கொடுக்கறதோ உத்தமம் தானே. அதனால நான் ஒன்று செய்யுங்கன்னு சொல்லும்போது உங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. அந்த முடிஞ்ச வரை அப்படிங்கிறதுக்கான அளவுகோல் என்ன? உங்களுக்கு இறைவன் என்ன சக்தியை தந்திருக்காங்கிறத பார்த்து டேலி பண்ணணும். அதுதான் முடிஞ்ச அளவு. இப்ப நம்ம ஒரு இட்லி சாப்பிட்றோம், நம்முடைய இறைப்பை என்ன கொள்ளளவு இருக்கும்? சில பேருக்கு 3 இட்லி அளவு கொள்ளளவு இருக்கும், சில பேருக்கு 5 இட்லி அளவு கொள்ளளவு இருக்கும், சில பேருக்கு 25 இட்லி அளவு கொள்ளளவு இருக்கும். இறைப்பைக்கு இறைவன் அந்தந்த இறைப்பைக்கு அந்தந்த அளவு சக்தியை கொடுத்துருக்கானா இல்லையா? அப்ப அவங்களால 25 இட்லி சாப்பிடுற அளவுக்கு இறைவன் சக்தியை கொடுத்துருக்கான். இவங்களால 5 இட்லி சாப்பிடுற அளவுக்கு சக்தியை கொடுத்துருக்கான். சில பேருக்கு 2 இட்லி தான் சாப்பிட முடியும், சில பேருக்கு இறைப்பை கோளாறு இருக்கவங்களுக்கு 1 இட்லி அரை இட்லி தான் சாப்பிட முடியும். அப்ப எந்தெந்த அளவுக்கு சக்தி கொடுத்துருக்கானோ அவ்வளவுதான் முடியும். நம்மளால 1.5 இட்லி தான் முடியும், முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிட முடியுங்கிற மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு, எனக்கே தேவை இருக்குது, என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, எனக்கு இந்த தேவை இருக்குது, மிச்சம் என்னால 25 ரூபா கொடுக்க முடியும், அவ்வளவுதான் கொடுக்க முடியுங்கிறத கொடுங்க. செலவு போக மிச்சம் இருக்கிறத கொடுக்கணுங்கிறதா அதுக்கு பொருள் வருது. நீங்க உங்க செலவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிதவிச்சுட்டு நீங்க கொடுக்க தேவையில்லை. முடிஞ்ச அளவு. எப்படி 1.5 இட்லி தான் என்னால் சாப்பிட முடியும், அடுத்து 2 இட்லி என்னால் சாப்பிட முடியாதுங்கும் போது அவ்வளவுதான் ஆற்றல். அதே மாதிரி தான் என்னுடைய செலவுக்கு போக, என்னுடைய தேவைக்கு போக, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நான் கொடுக்கறதா என்னால் முடிஞ்ச அளவு அப்படிங்கிறது. நான் எப்படி தருவேன்? நான் அதெல்லாம் தர முடியாது, எனக்கு வேணும்ல, நாளைக்கு வேணும்ல, அடுத்த வருஷம் வேணும்ல, என் தலைமுறைக்கு வேணும்லன்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது அப்படிங்கிறது கஞ்சத்தனம். கஞ்சத்தனம். அது ஒரு மூமினுக்கு அழகு கிடையாது. அப்ப இதுதான் முடிஞ்ச அளவுங்கிறதுக்கான விளக்கமா என்னுடைய சிற்றறிவு கேட்ட அளவுக்கு நான் சொல்றேன். ஆனா ஒன்றை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அதை முற்றிலும் தடுத்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்னென்ன செய்ய வேண்டாம்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். இத்தனை வருஷமா நம்ம தொடர்ந்து படிக்கிறோம் என்னென்ன செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னு. டோன்ட் ஷோகேஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அமானிதங்கள் அதை மாற்றக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா?
இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா பட்டியல். அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா முற்றிலும் தடுத்து கொள்ளுங்க, செய்ய வேண்டாம்னு சொன்னதுல அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதை இந்த வசனத்தோட ஒப்பிட்டு இன்னொரு வசனம் சொல்றாங்க. ஆல் இம்ரான்ல, இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். அத்தியாயம் 3 வசனம் 102. இதுக்கு சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க விளக்கம் அளிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இதை செயல்படுத்துவது மக்களுக்கு சிரமமாகிவிட்டது. இந்த வசனத்தை வாழ்க்கையில செயல்படுத்துறது மக்களுக்கு கஷ்டமாயிடுச்சு போல. மக்கள் தம் பாத நரம்புகள் எல்லாம் வீங்கும் அளவிற்கும் நெற்றிகள் எல்லாம் கொப்புளமாகும் அளவிற்கும் இரவில் நின்று வழிபட்டார்கள். அப்போதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், முஸ்லிம்களுக்கு சட்டத்தை எளிதாக்கினான். உங்களால் இயன்றவரை அல்லாஹ்வை அஞ்சுங்கள், முடிஞ்ச வரைக்கும் தொழுங்க. கால் வீங்குற அளவு தொழுக தேவையில்லை, நெத்தியெல்லாம் கொப்புளமாகிற அளவு தொழுக தேவையில்லை. கால் லேசா வலிக்கும் போதே உட்காந்துருங்க, நெத்தி சூடாக ஆரம்பிக்கும் போதே உட்காந்துருங்க. அது கொப்பளமாக வரைக்கும் நீங்க நிக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு நீங்க போக தேவையில்லை. அப்ப நம்ம கால் எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? ஒரு 1/2 மணி நேரம் நிக்க முடியுமா? 1/2 மணி நேரம் நின்று தொழுங்க. நீங்க 4 மணி நேரம் 10 மணி நேரம் நின்று தொழுக வேணாம் இல்லையா? இப்போ என்ன முடியும்? அந்த கால் என்ன முடியுங்கிற அளவுகோல் என்ன? முட்டி நடுங்கும், கால்லாம் வலிக்கும், அந்த தசையெல்லாம் பிடிக்கும். அதுதான் அது ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும். அதுதான் முடிந்த அளவு. அப்ப அல்லாஹ் இயன்ற அளவு, முடிந்த அளவுங்கிறத இங்க வச்சான். அப்ப முதல்ல நம்ம மனுஷனாக இருக்கிற நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு எது முடிகின்ற அளவு. அதுக்குதான் அந்த இட்லி உதாரணத்தை சொன்னது. நம்முடைய இறைப்பையின் கொள்ளளவு, நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவை அளவு, அது நம்மளால முடிந்த அளவு அப்படிங்கிறது. அதுதான் இறைவன் சொல்றான். அப்போ இறைவனுக்கு செவிசாயுங்கள், அவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்று கூறுகிறது. அல்லாஹ்வையும் அவன் தூதரும் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டுள்ளார்களோ அதற்கு கட்டுப்பட்டவர்களாக இருங்கள். அதை விடுத்து வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து விடாதீர்கள். தராசுல நட்டு முள்ளா இருங்க, ஸ்டாண்டர்டா நில்லுங்க. இங்கிட்டோ அங்கிட்டோ சாஞ்சிக்கிட்டு கிடக்காதீங்க. இங்கிட்டு போய் தான தர்மம் செய்வோம், இங்கிட்டு போய் இல்லை கஞ்சத்தனமா இருப்போம், இங்கிட்டு போய் நம்ம எளிமையா இருப்போம், இங்கிட்டு போய் அலங்காரத்தை வெளிக்காட்டுவோம், அப்படி இங்கிட்டுமா அங்கிட்டுமா ஊசலாட்டத்துல போகாம ஸ்டாண்டர்டா ஸ்ட்ராங்கா நடுவுல நில்லுங்க. வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து விடாதீர்கள். அடுத்த தொடர்ல நல்வழியில் செலவு செய்யுங்கள், அது உங்களுக்கு நன்மையாக அமையும்னு அல்லாஹ் தெரிவிக்கிறான். அதாவது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பொருட்செல்வங்களை உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளிய மக்களுக்கு செலவிடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் நன்மை செய்ததை போல அவன் படைப்புகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், அது உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மையாக அமையும். இந்த இடத்துலதான் இப்ப நமக்கு பிரச்சனை வருது. எதை கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், கொடுக்கலாமா வேணாமா, நமக்கு எவ்வளவு வச்சுக்கிட்டு எவ்வளவு கொடுக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானா இல்லையா எவ்வளவும்? அப்ப நீங்க அல்லாஹ் படைத்திருக்கான்ல, அல்லாஹ் தான் அந்த பிச்சைக்காரனை படைச்சிருக்கான், அல்லாஹ் தான் அந்த கஷ்டப்படுறவங்களை படைச்சிருக்கான், அல்லாஹ் தான் அந்த கடன்ல உழல்றவங்களை படைச்சிருக்கான், அல்லாஹ் தான் அந்த வறுமையில கையேந்திரவங்களை படைச்சிருக்கான், அல்லாஹ் தான் அந்த அனாதைகளை பாசம் இல்லாம படைச்சிருக்கான். அவங்க அத்தனை பேரும் அல்லாஹ்வினுடைய படைப்பு. அல்லாஹ் உங்களையும் படைச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தானே, ஆனா அவங்களையும் படிச்சு அவங்களுக்கு எதையுமே கொடுக்கலையே. எதுக்குன்னா நீங்க எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறீங்களான்ற டெஸ்ட் வைக்கிறதுக்காக தான். அந்த டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆகி போயிடாம உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு, 50 பவுன் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு 15 பவுனை வச்சுக்கிட்டு மிச்சம் 35 பவுனை எடுத்து பிரிச்சு கொடுங்க எல்லாருக்கும் சந்தோஷமா. ரொம்ப அழகான விஷயம் இங்க தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு அல்லாஹ் நன்மை செய்ததை போல அவன் படைப்புகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எனக்கே 10 பவுனை தான் கொடுத்துருக்கான், 5 பவுனை வச்சுக்கிட்டு 5 பவுனை கொடுங்க. அல்லாஹ் எனக்கே 5 பவுனை தான் கொடுத்துருக்கான், 2.5 பவுனை வச்சுட்டு 2.5 பவுனை கொடுங்க. அல்லாஹ் எனக்கே 2 பவுனை தான் கொடுத்துருக்கான், 1 பவுனை வச்சுக்கிட்டு 1 பவுனை கொடுங்க. அல்லாஹ் எனக்கு 1 பவுனை தான் கொடுத்துருக்கான், 1/2 பவுனை வச்சுக்கிட்டு 1/2 பவுனை கொடுங்க. அல்லாஹ் எனக்கு 1/2 பவுன் தான் கொடுத்துருக்கான், 1/4 பவுன் வச்சுக்கிட்டு 1/4 பவுனை கொடுங்க. அல்லாஹ் எனக்கு இந்த 1/4 பவுன் ஒரு தோடு தான் கொடுத்துருக்குறான். அப்படிங்கும்போது அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு இன்னும் நீ நிறைய பரக்கத் செய், நான் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு துவா செய். 50 பவுனை வச்சுக்கிட்டு எனக்கு அல்லாஹ் நீ பரக்கத் செய், நான் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தர்றேன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு நன்மை செய்ததை போல நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா நீங்களும் அவ்வளவு கொடுங்க. கொடுங்க, × 700 நான் தருவேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப அதை நீங்க நம்ப மாட்டீங்க.
கொடுத்தா எல்லாம் காணாம போயிருமேன்னு தான் மனுஷனுக்கு நினைப்பாயிருது. கொடுத்தா எல்லாம் தீந்து போயிருமேன்னு மனுஷனுக்கு நினைப்பாயிருது. கொடுத்தா எல்லாத்தையும் இழந்துருவோமேன்னு மனுஷனுக்கு நினைப்பாயிருதே தவிர, நாம் அல்லாஹ் தந்ததே அல்லாஹ்வின் பாதைக்கு கொடுத்தால், ஒரு நெல்மணியை போட்டா 700 நெல்மணி வருவதை போல நான் 700 மடங்காக பெருக்கி கொடுப்பேன்னு அல்லாஹ் சொன்னது நம்பிக்கை இருந்தால், அல்லாஹ் நமக்கு நன்மை செஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம நன்மை செஞ்சிருவோம். அப்ப அது இம்மையிலும் உங்களுக்கு நன்மையா இருக்கும், மறுமையிலும் நன்மையா இருக்கும். இம்மையில நன்மையா இருக்குங்கிறது கண்ணில் பார்க்குறோம், ஆனா கண்ணில் பார்க்காத இனிமே தான் நடக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொள்றதுதான் உண்மையான ஈமான். யார் தம் உள்ளத்தின் உலோபித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். உலோபித்தனம்னா என்ன? கஞ்சத்தனம். சிரிப்பா வருது. உலோபித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். நமக்கு என்ன வரும்னா, எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பு வரும்போது தான் கஞ்சத்தனம் வரும். அது எனக்கு வேணும்ல, கொஞ்சமா கொடுப்போம். அப்ப நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வெற்றியாளர்கள் ஆயிடுறாங்க. கொஞ்சமா எடுத்து கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க உலோபித்தனம் கொண்டவர்களா தோத்து போயிடுறாங்க. அள்ளி கொடுப்போம்னு நினைக்கிறவங்க வெற்றியாளர்கள் ஆயிடுறாங்க. கிள்ளி கொடுப்போம்னு நினைக்கிறவங்க உலோபித்தனம் கொண்டு தோல்வியாளர்கள் ஆயிடுறாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபி அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு கற்பிச்சு கொடுத்தாங்க. நீ கிள்ளி கொடுத்தா அல்லாவும் உனக்கு மறுமையில கிள்ளி தான் நன்மையை கொடுப்பான், நீ அள்ளி கொடுத்தா அல்லாவும் அள்ளி கொடுப்பான்னு சொன்னாங்களே. நம்ம அள்ளி கொடுப்போம், அது நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், உள்ளம் விசாலப்பட்டு அள்ளி கொடுப்போம், நமக்கு அல்லாஹ் அள்ளி தருவான்ல. சுப்ஹானல்லாஹ். என்னங்க, கொடுக்கல் வாங்கல அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுத்து வியாபாரத்துல வெற்றி அடைகிறவங்க தாங்க வெற்றியாளர்கள். எவ்வளவு அருமையான விளக்கத்தை அல்லாஹ் அங்க தந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனம் அழகிய கடனுக்கு பன்மடங்கு லாபம்ங்கிறது தான் அடுத்த 17வது வசனம். இந்த 16வது வசனத்துல எவ்வளவு அழகான விளக்கங்களை தந்திருக்கிறார். எனவே உள்ளங்கள் விசாலப்படட்டும், அள்ளி கொடுக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும். அதற்கு பகரமாக இம்மையிலும் நாம் நன்மையை இறைவனத்திலிருந்து அள்ளி கொள்வோம், மறுமையிலும் இறைவனத்திலிருந்து நன்மையை அள்ளி கொள்வோம்ங்கிற நம்பிக்கையோட, இன்ட்டு 7 என்ற அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கையோட இருக்கிறது எல்லாத்தையும் சிறப்பாக கொடுப்போம். அந்த கொடுக்கும்போது இந்த மக்கள்லாம் சந்தோஷமா வந்து அதுல திருப்தி அடைவாங்க. பார்த்தீங்களா? அப்படி நம்மை பார்த்து அல்லாஹ் திருப்தி அடைவான். நம்மளோட செயல்கள் அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னா அதை விட நமக்கு என்னங்க வேணும்? அதுக்கப்புறம் நமக்கு என்னங்க பிரச்சனை வாழ்க்கையில? நமக்கு என்ன தேவை வேண்டி கிடக்கு? அதுக்கப்புறம் என்னுடைய செயல்களில் என்னை படைத்த இறைவன் திருப்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னா அதுக்கு மேல என்ன வேணும்? அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்முடைய கபர் வெளிச்சமாகும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தந்துரும். பக்கத்து வீட்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னையர்கள், சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள்னு ஒரு அழகான குடும்பம் நமக்காக விரிஞ்சு கிடக்கும். நிமிந்து பார்த்தா அர்ஷுல அல்லாஹ் இருப்பான். நம்ம செயல்கள்ல அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டான்னா இதெல்லாம் கிடைச்சிரும்னு அல்லாஹ் வாக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் வாக்கை நம்பி வாழ்றதா இல்ல உலோபித்தனம் கொண்டு வாழ்றதா? யார் உலோபித்தனத்தை வெற்றி கொள்கிறார்களோ, உலோபித்தனம் வரும், ஷைத்தான் வருவான், அந்த உலோபித்தனத்தை உருவாக்குவான். யார் தம்முடைய உள்ளத்தின் உலோபித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். சுப்ஹானல்லாஹ். ரொம்ப அருமையான ஒரு ஆயத்து. அதுக்கான தஃப்சீர்ல எவ்வளவு அழகான நுணுக்கங்களை இங்க நம்ம மார்க் அறிஞர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இறைவன் மிகப்பெரியவன். இவற்றை சிந்திப்போர் வெற்றி அடைவோர் இன்ஷா அல்லாஹ்.